ராமேஸ்வரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் மிரட்டும் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று மாலை வரை கனமழை கொட்டி தீர்த்தது. விடிய விடிய பெய்த கனமழையால் மழை நேற்று மாலை வரை தொடர்ந்த நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு மேல் லேசாக மழை குறைந்து இரவு முழுவதும் மழை பெய்யவில்லை. தற்போது இன்று காலை 6 மணி முதல் மழை ஆங்காங்கே லேசாகவும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் பெய்ய துவங்கியுள்ளது. அவ்வப்போது சாரல் மழையாகவும் திடீர் கனமழையாகவும் மாறி மாறி பெய்து கொண்டே உள்ளது. ராமேஸ்வரத்தில் அதிக கனமழை பெய்ய துவங்கியுள்ளது. நேரம் செல்ல செல்ல மழையின் வேகம் அதிகரித்து கனமழையாக கொட்டும் என பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் சுற்று வட்டாரத்தில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மக்கள் பொதுவாக இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்று வட்டார பகுதிகளில் திடீர் கனமழையால் இந்த மழை தற்போது இன்றும் தொடருமா நிற்குமா என்ற அச்சத்துடனே மக்கள் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அதிகபட்சமாக ராமநாதபுரத்தில் 438 மில்லிமீட்டர், ராமேஸ்வரத்தில் 271 மில்லிமீட்டர், தங்கச்சி மடத்தில் 338 மில்லிமீட்டர் மழை அளவு பெய்துள்ளது. மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரப்படி 1834 மில்லிமீட்டர் மழை அளவு பெய்தாகி உள்ளது. மழை அளவு அதிக அளவில் பதிவாகியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது, குறிப்பிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.